ஹாய் வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது யூனிட் 4 குட்வில் இன் பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸில் எக்ஸசைஸ் நம்பர் 2. From the following information, calculate the value of goodwill on the basis of 3 years purchase of average profits of last 4 years. Year result amount. Year வந்து 2015, ப்ராஃபிட்டில் 5000, 16ல் ப்ராஃபிட்டில் 8000, 17ல் லாஸில் 3000, 2018ல் ப்ராஃபிட் 6000. இப்போ நம்ம போன சம்மில் என்ன பார்த்தோம்? ப்ராஃபிட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதை தான் வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் போட்டோம். அதே மாதிரி இங்கேயும் அதை என்ன செய்யணும்? ப்ராஃபிட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு லாஸை மைனஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். இப்போ நார்மலாக நமக்கு கால்குலேஷன் ஆஃப் குட்வில் கண்டுபிடிக்க ஃபார்முலா ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ். இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட்டுங்கிறது எவ்வளோங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ் வந்து 3. இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? டோட்டல் ப்ராஃபிட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ். இப்போ டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ? ஃபஸ்ட்டு இப்போ 25ல் ப்ராஃபிட் 5000, 2016ல் 8000, 2018ல் 6000. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 19,000. இப்போ இந்த 19,000ல் இந்த 3,000 லெஸ் பண்ணால் 16,000. இப்போ இந்த 16,000 தான் டோட்டல் ப்ராஃபிட். அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் எத்தனை இயர்? 1 2 3 4. இப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் 4. அப்போ 16,000 டிவைடட் 4 அடிச்சனா 4 × 4 16. அப்போ இந்த 30 அப்படியே வந்துடும். 4,000 தான் உங்களுக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட். இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் 4,000, நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ் 3. 4 × 3 12,000. இப்போ டோட்டல் ப்ராஃபிட் போட்டோமா? அப்போ 16,000 டிவைடட் 4 அடிக்கும்போது 4,000 வந்துடும். இப்போ ஆன்சர் வச்சு 4,000 × 3 12,000. இதுதான் குட்வில். கால்குலேஷன் ஆஃப் குட்வில்லோட ஆன்சர் 12,000. Next, exercise number 3. From the following information relating to a partnership firm, find out the value of its goodwill based on 3 years purchase of average profit of the last 4 years. இப்போ ப்ராஃபிட்ஸ் வந்து 2015, 16, 17, 18, 10,000, 12,500, 12,000 and 11,500. The business was looked after by a partner and his fair remuneration amounts to 1,500 per year. This amount was not considered in the calculation of the above profits. இப்போ next exercise number 3, calculation of goodwill. Goodwill ஓட formula goodwill equal to average profit into number of years purchase. இப்போ இங்கே வந்து அவங்க என்ன செய்யல? ஆவரேஜ் ப்ராஃபிட் கொடுக்கல. போன சம் மாதிரி ஆவரேஜ் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிக்கிறோம். டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10,000 + 12,500, 12,000, 11,500. இது நாளையும் ஆட் பண்ணால் 46,000 வரும். அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 4. 46,000 டிவைடட் 4 வந்து 11,500. இப்போ இந்த 11,500 நம்ம பிஃபோர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சது. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? த பிஸ்னஸ் வாஸ் லுக்டு ஆஃப்டர் பை எ பார்ட்னர் அண்ட் ஹிஸ் ஃபேர் ரெமுனரேஷன் அமௌண்ட்ஸ் 1,500 per year. பர் இயருக்கு அவங்களுக்கு என்னது? ரெமுனரேஷன் கொடுக்குறாங்க. அந்த 11,500லேருந்து 1,500 லெஸ் பண்ணால் 10,000. அப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் லெஸ் பண்ணி காட்டுறது. இதுதான் ஆவரேஜ் ப்ராஃபிட். இப்போ இந்த ஆவரேஜ் ப்ராஃபிட் 10,000. இப்போ 10,000 போட்டாச்சு. நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ் வந்து 3. 10 × 3 30,000. Thank you.